முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ரயேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரயேலில் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சைத் தோட்டம் இருந்தது. ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சைத் தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சைத் தோட்டத்தை உனக்குத் தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான். அதற்கு நாபோத்து ஆகாபிடம், என் மூதாதையரின் உரிமைச் சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். என் மூதாதையரின் உரிமைச் சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரயேலனாகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்து விட்டான். அப்போது அவனுடைய மனைவி ஈசபேல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர்? ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள். அதற்கு அவன் அவளிடம், நான் இஸ்ரயேலனாகிய நாபோத்திடம் பேசினேன். உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்து விடு. உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான். அப்போது அவன் மனைவி ஈசபேல் அவனை நோக்கி, இஸ்ரயேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது? எழுந்திருந்து உணவருந்தி மனமகிழ்வாயிரும். இஸ்ரயேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள். எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள். அம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் எளிமனிதர் இருவரை ஏவிவிட்டு, நீர் கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்டச் செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் ஈசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பை அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்பொழுது அந்த எளிமனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்தனர். அந்த எளிமனிதர் மக்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்றனர். பிறகு அவர்கள், நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினர். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை ஈசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி, நீர் எழுந்து சென்று இஸ்ரயேலனாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும். நாபோத்து உயிரோடில்லை, அவன் இறந்து போனான் என்றாள். நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரயேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கிக் கொள்ள புறப்பட்டு போனான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 38 தொடக்கம் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறுக்கன்னத்தையும் திருப்பிக் காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள். கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட நற்செய்தி. மிகவும் சவால் நிறைந்த நற்செய்தியாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே ஒரு பகுதி இவ்வாறு சொல்லுகின்றது, தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம்.
இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சற்று தருகின்றார். எங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை, எங்களை எதிர்ப்பவர்களை, எங்களை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டாம் என்ற அழைப்பை எங்களுக்கு இன்றைய நாளிலே தருகின்றார். அப்படி என்று சொன்னால் இறைமகன் கிறிஸ்து சொல்லுகின்றார், எதிர்ப்பவர்களை எதிர்ப்பாமல், கோபப்படாமல் நாங்கள் அமைதியாக, சாந்தமாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கின்றார். ஆகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே, இந்த காலகட்டங்களிலே ஒருவர் எங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற போது நாங்கள் அவருக்கு எதிராக செயல்படாவிட்டால் நாங்கள் கோழைகளாக, பலவீனவர்களாக கருதப்படுகின்றோம். ஆனால் இறைமகன் கிறிஸ்து சொல்லுகின்றார், எதிரிகளுக்கு, உங்களை எதிர்ப்பவர்களுக்கு எதிராக செயல்படாதீர்கள். ஆகவே இதனூடாக ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே எங்களுக்கு தருகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், தீமை செய்பவர்கள், எங்களை எதிர்ப்பவர்களுக்கு நாங்கள் அவர்களை எதிர்க்கின்ற போது அவர்கள் இன்னும் அதிகமாகவே செய்து கொண்டிருப்பார்கள். ஆகவே நான் எனக்கு எதிராக விமர்சிக்கின்ற போது, நான் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற போது அவர்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும், எதற்காக நான் இதை செய்தேன், நான் செய்ததில் எந்த அர்த்தம் இல்லை என்று சொல்லி அங்கே அவர்களே தங்களுக்குள்ளே உணருகின்ற வாய்ப்பு கிடைக்கின்றது. ஆகவே தான் தீமை செய்தவர்களுக்கு எதிராக செயல்படாதீர்கள். ஆகவே தீமை செய்கின்ற போது நாங்கள் பொறுமையாக இருக்கின்ற போது, அமைதியாக இருக்கின்ற போது, சாந்தமாக இருக்கின்ற போது அவர்களே சிந்திப்பார்கள், ஏன் இவருக்கு நாங்கள் இப்படி செய்தோம், ஒரு விதமான எதிர்ப்பும் இல்லையே என்று சொல்லி அவர்கள் நினைக்கின்ற போது அங்கே மனமாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே விசேட விதமாக எங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள், எங்களுக்கு எதிராக விமர்சிப்பவர்கள், எங்களுக்கு தீமையை செய்பவர்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படாமல் இருக்க ஆண்டவர் எங்களை திடப்படுத்த வேண்டும். ஆண்டவர் எங்களை வழிநடத்த வேண்டும். ஆண்டவருடைய அந்த கொள்கை எங்களுடைய வாழ்வாக மாற வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டும். ஆகவே இன்றைய நாள் தீமை செய்பவர்களுக்கு தீமை செய்யாத ஒரு நாளாக, தீமை செய்பவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்பவர்களாக மாறுகின்ற வரத்தை இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனிடம் உங்களுக்காக மன்றாடுகின்றேன். ஆமேன்.